அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு நாம் எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தாங்க. ஏன்னா நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றவோ இல்லை பிரார்த்தனைகளை முன்வைக்கவோ பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இஷ்டப்பட்ட தெய்வத்திற்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எலுமிச்சம்பழ மாலையை சாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. இல்லை எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வேண்டுதலை நிறைவேற்றிய வேண்டுதலுக்கு அவங்க பரிகாரத்தையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்மீக ரீதியாக எலுமிச்சம்பழம் மாலை சாற்றுவது அப்படிங்கிறது இந்து மதத்தில் வழக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. இப்போ எல்லா கோவில்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தை பிரசாதமாக தரக்கூடிய வகையிலையும் இருக்குது. நாம் கோவிலுக்கு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அதை பூஜை பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய வழக்கமும் இருக்குது. இப்படி எலுமிச்சம்பழம் பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு வகைகளில் ஆலயங்களில் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அது மாலையாக சாத்துறது, இல்லை திரிசூலங்களில் அதை நம்ம சுருக்கி வைக்கிறது. இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்திற்கும் ஆலயத்திற்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய நம்ம என்ன விஷயம் எடுத்துகிட்டு போனாலும் அந்த இதில் படைக்கிறதுக்காக, படையல் போடுறதுக்காக, இல்லாட்டினா நம்ம சுவாமிக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த தேங்காய், பூ, பழம் அப்படின்னு வைக்கும்போது அதில் கண்டிப்பாக நாம் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வைப்பதும் அப்படிங்கிறதும் ஒரு வழக்கமான ஒன்று தான். இப்படி அனைத்து விஷயங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா, கடவுளுக்கு எலுமிச்சம்பழை சாற்றுவது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாலுமே எலுமிச்சம்பழம் மாலை இறைவனுக்கு சாற்றுவதால் ஏதேனும் ஆபத்து ஏற்படுமா? நமக்கு ஏதேனும் பாவங்கள், தோஷங்கள் உருவாகுமா? அப்படி இல்லைன்னா இதனுடைய நன்மைகள் என்னவாக இருக்கும்? நம்ம எவ்வாறு எலுமிச்சம்பழத்தை இறைவனுக்கு சாத்தணும், இறைவனுக்கு நாம் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு எந்தவித தோஷமோ பாவமோ வராமல் இருக்காத வண்ணம் நாம் எப்படி பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான பல பரபரப்பான பயனுள்ள ஆன்மீக தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து மத சடங்குகளில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது எலும்பிச்சை பழங்க. இந்த எலும்பிச்சை பழம் இல்லாமல் எந்த ஒரு மங்கள சடங்குகளும் முழுமையடையாது அப்படின்னு சொல்லலாம். சமஸ்கிருதத்தில் எலும்பிச்சை நிம்புபலா அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இது ஒரு புனிதமான பழம் அப்படின்னு நம்பவும் படுது. பழங்காலத்தில் இருந்தே எலும்பிச்சம் ஆயுர்வேத மருந்துகள், வீட்டு வைத்தியம், தினசரி சமையலில் பயன்படுத்துறது, அதனுடைய சக்தி வாய்ந்த ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் தனித்துவமான சுவைக்காகவே பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். இத்தகைய பல சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய பழம் அப்படின்னு சொன்னால் எலும்பிச்சை பழம் சொல்லலாம். எலும்பிச்சை பழத்தை அனைத்து சுவாமிகளுக்கும் நாம் சாத்துவோம். அதே மாதிரி எலும்பிச்சம்பழம் இல்லாமல் எந்த ஒரு கடவுளையுமே நாம் வணங்க மாட்டோம். குறிப்பாக மாலையாக கோர்த்து சுவாமிக்கு கொடுப்போம். ஆனால் கடவுளுக்கு எலும்பிச்சம்பழத்தை காணிக்கையாக கொடுக்கும்போது மாலையாக கோர்த்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு கடவுளுக்குமே எலுமிச்சம்பழத்தை மாலையாக கோர்த்து நாம் கொடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக உதிரி பழங்களாகவே கொடுக்கணும். நம்மால் எவ்வளவு எலுமிச்சம் கனிகளை வாங்க முடியுமோ அவ்வளவு கனிகளை வாங்கி அந்த கோவில் பூசாரியிடம் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு காணிக்கையாக கொடுத்து விடும்படி கூறி கொடுக்கணுங்க. அதே மாதிரி எந்த ஒரு தெய்வத்தின் பாதத்தில் வைத்து கொடுக்கக்கூடிய காணிக்கையாக இருந்தாலும் அது அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமாக நமக்கு திகழும். அதனால் எலுமிச்சம்பழத்தை ஊசியினால் துளைக்காமல் முழு கனிகளாக கொடுக்கணும். ராஜகனி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் ஊசியினால் துளைக்கும் பொழுது செத்த கனியாக மாறிவிடுது. ஏதேனும் ஒரு கடவுளுக்கு எலுமிச்சம்பழம் மாலையை சாத்துவதாக வேண்டுதல் வைத்திருக்கீங்க அப்படின்னா, ஒன்று ஊசியினால் துளைக்காமல்
வேறு முறையில் மாலையாக கோர்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா உதிரி பழங்களாக கொடுக்கிறது சால சிறந்தது. எலும்பிச்சம்பழத்தை மாலையாக கோர்த்து கடவுளுக்கு சூட்டினாலும் அதனால் எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது. அது கஷ்டத்தையே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊசியினால் துளைத்த கனிகளை நமக்கு காணிக்கையாக கொடுத்தாலும் அதனை வீட்டிற்கு கொண்டு வந்து ஜூஸ் போட்டு குடிக்கவும் முடியாது. ஏன்னா ஊசியினால் துளைச்சிருக்காங்க அப்படின்னும் போது கனியினுடைய உள்ள பாக்டீரியாக்கள் இருக்கும். எலும்பிச்சம் கனியை வந்து மாலையாக கொடுக்காம உதிரி கனிகளாக நாம் நம்மளுடைய கைகளால் தொட்டு மனதார வேண்டி கொண்டு கொடுத்தால் நாம் நம்மளுடைய வேண்டிய காரியம் நிச்சயம் நிறைவேறும். உங்களால் முடிஞ்சால் எந்த எண்ணிக்கையில் வாங்கி கொடுத்தால் போதுமானது. உதாரணமாக சொல்லணும்னா 108 பழங்கள், அப்படி இல்லையா 97, 95, 25, 14, 9, 16, 32, 23, 37, 33 இது போன்ற எண்ணிக்கையில் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒவ்வொரு எண்ணிக்கைக்குமே ஒவ்வொரு சூட்சமம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனை எண்ணிக்கையில் பழங்களை கொடுத்தாலும் அதில் இருந்து ஒரு 5 பழங்களை மட்டும் நாம் வாங்கி கொண்டால் போதுமானது. மற்ற கனிகளை கோவில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு காணிக்கையாக கொடுத்து விட வேண்டுங்க. இந்த ராஜ கனியை அனைத்து கடவுள்களுக்கும் நாம் காணிக்கையாக கொடுக்கலாம். அனைத்து கடவுள்களுக்கும் மஞ்சள் குங்குமத்தை கொடுப்பது போல இந்த எலுமிச்சம் கனியையும் நாம் கொடுக்கலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த எலும்பிச்சம்பழம் அப்படிங்கிறது நாம் தொழில் செய்யக்கூடிய இடம், அப்படி இல்லைன்னா நமது வீடுகளில் கட்டாயம் தினமும் இருக்கணும். இந்த எலும்பிச்சம்பழம் திருஷ்டியை போக்க பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த இடத்திற்கு கொடுக்குது. இந்த எலும்பிச்சம்பழத்தை தண்ணீரில் தான் போட்டு வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சாதாரணமாக நாம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த எலும்பிச்சம்பழத்தை வைத்து கொண்டாலே போதுமானது. நேர்மறையான ஆற்றல்கள் இந்த இடத்துல வந்து பரவ செய்யக்கூடிய வல்லமை பெற்றது இந்த எலும்பிச்சம்பழம். அதே மாதிரி கடவுளுக்கு எலும்பிச்சம்பழம் மாலை சாற்றுவது ஆபத்து அப்படின்னு பலரும் கருதுகிறாங்க. ஆனால் இது ஒரு பொதுவான நம்பிக்கை கிடையாது. மேலும் இது தவறான புரிதலுடைய அடிப்படையிலையும் இருக்கலாம். எலுமிச்சை மாலை சாற்றுவது அப்படிங்கிறது தவறு இல்லை. ஆனால் சில சமயங்களில் சிலருக்கு அது ஆபத்தாகவே தோன்றுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எலுமிச்சை மாலை சாற்றுவது ஒரு தவறான செயல் கிடையாதுங்க. பல இடங்களில் இது ஒரு வழக்கமான வழிபாட்டு முறையாக கூட பார்க்குறாங்க. சிலருக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவது ஆபத்தாக தோன்றும். ஏன்னா எலுமிச்சை ஒரு புளிப்பு பழம். மேலும் சிலருக்கு எலுமிச்சையினுடைய புளிப்பு சுவை வந்து பிடிக்காது. அதே மாதிரி சிலர் வந்து எலுமிச்சை மாலை சாற்றுவது ஆபத்தானது அப்படின்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எலுமிச்சை விளக்கு, எள் விளக்கு கோவில்களில் ஏற்ற வேண்டியது கிடையாது அப்படின்னு, அதற்கு பதிலாக நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றுவதே உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எலுமிச்சை மாலை சாற்றுவது ஒரு நல்ல வழிபாட்டு முறை என்றாலும் அதனை நாம் ஊசியால் கோர்க்கும் போது அது வந்து இறந்த பழமாக மாறுகிறது. அப்படி இறந்த பழத்தை நாம் வந்து கோவிலுக்கோ அம்மனுக்கோ நாம் சாற்ற முடியாது. அதனால் பழங்களாக நாம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை ஊசியால் துளைக்காமல் வேறு முறையில் நாம் வந்து எலும்பிச்சம்பழத்தை முழு பழமாக நாம் மாலையாக திரித்து நாம் கோவில்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப வந்து விசேஷமானது. ஊசியினால் கோர்க்காமல் எலும்பிச்சம்பழத்தை வேறு விதமாக வந்து நாம் மாலையாக கோர்த்து கொடுப்பது சால சிறந்தது. அது நமக்கு பல்வேறு நன்மைகளை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா எலும்பிச்சம்பழம் மாலை அப்படிங்கிறது வந்து நாம் எப்படி கோர்த்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்கே தவிர எலும்பிச்சம்பழம் மாலையை சாத்துறது அப்படிங்கிறதுல விஷயம் கிடையாதுங்க. எலும்பிச்சம்பழம் மாலை சாற்றுவது மிக மிக நல்ல விஷயம். ஆனால் அதை நாம் ஊசியால் எலும்பிச்சம்பழம் மாலையை கோர்த்து கொடுப்பது அப்படிங்கிறது தான் தவறான செயல். அதை நாம் பழங்களாக கொடுக்கலாம். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நாம் பழங்களாக கொடுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அதை ஊசியினால் துளைக்காமல் நாம் அதை மாலையாக கட்டி கொடுக்கலாம். அது எப்படி மாலையாக கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து அந்த மாலையாக தொடுக்க தெரியும். அதாவது கயிறு நூல் வச்சு நல்ல பழத்தை வந்து கட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து பழங்களை நல்லா இறுக கட்டி ஒரு மாலையாக அமைத்து நாம்
கொடுக்கலாம். ஆனா, அதில வந்து ஊசி கோர்க்கிறதோ, ஊசியால குத்துறதோ, இல்ல வேறு விதமா ஏதாவது அதில வந்து துளையிடுறதோ அப்படிங்கிற விஷயத்த வந்து மட்டும் மாலை கோர்க்கும்போது தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றுங்க. இவ்வாறு செய்யக்கூடிய பட்சத்தில நமக்கு தான் வந்து கெடு பலன்கள் வரும். நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாது. அதில எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் கம் எலுமிச்சம்பழம் மாலை சாற்றுவது அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அது தாராளமா செய்யுங்க. ஆனா மாலைய ஊசியினால துளைத்து கொடுக்கக்கூடாது. முழு பழமாக நீங்க மாலையாக தொடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உதிரி பழங்களாகவே கொடுப்பது சால சிறந்ததுங்க.